சமைக்கும் போது பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? காய்கறிகள டக்கு டக்குன்னு நறுக்குவோம். அப்படியே நேரா கடாயில போட்டு சமைக்க ஆரம்பிச்சுருவோம். கரெக்ட்டா? ஆனா மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? குறிப்பிட்ட 3 காய்கறிகள மட்டும் நறுக்குன உடனே சமைக்க கூடாதாம். அப்படி செஞ்சா அந்த காய்கறிகள்ல இருக்கிற சத்துகள் நமக்கு கிடைக்காமலேயே போயிடுமா. நறுக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சா தானே சத்தெல்லாம் போயிடும். அப்படி தானே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த 3 காய்கறிகளுக்கு மட்டும் சட்டமே வேற. அது என்னென்ன காய்கறிகள், ஏன் அப்படி செய்யணும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவது பூண்டு. நம்ம சமைக்கும் போது முதல்ல எண்ணெயை ஊத்தி பூண்டை நறுக்கி உடனே உள்ள போட்டுருவோம். இனிமே அப்படி பண்ணாதீங்க. பூண்டுல அலிசின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. இது நம்ம இதயத்துக்கோ நோய் எதிர்ப்பு சக்திக்கோ ரொம்பவே நல்லது. ஆனா இந்த சத்து பூண்டுக்குள்ள சும்மா இருக்கும் போது வராது. பூண்டை நாம தட்டும் போது அல்லது நறுக்கும் போது அது காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்பதான் அந்த சத்து உருவாகும். இதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீங்க நறுக்குன உடனே சூடான எண்ணெயில போட்டீங்கன்னா அந்த சத்து உருவாகிறதுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடும். அதனால இனிமே பூண்டை முதல்லயே தட்டி ஒரு 10 நிமிஷம் தனியா வச்சிருங்க. 2வது வெங்காயம். வெங்காயமும் பூண்டு குடும்பம் தான். வெங்காயத்தை வெட்டும் போது நமக்கு கண்ணில் தண்ணி வரும் பாத்தீங்களா? அதே ரியாக்ஷன் தான் நம்ம உடம்புக்கும் நல்லது. வெங்காயத்தை நறுக்கி ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே காத்துல வச்சிங்கன்னா அதுல இருக்கிற என்சைம்கள் ஒண்ணா சேர்ந்து பிளட் ப்ரெஷரையும் கொழுப்பையும் கட்டுப்படுத்துற சத்துக்களை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம வெங்காயத்தை நறுக்கி 10 நிமிஷம் கழிச்சு வதக்குனீங்கன்னா அது சீக்கிரமாவே வதங்கிடும். சமையலும் டேஸ்டா இருக்கும். 3வது காலிஃப்ளவர் மற்றும் ப்ரக்கோலி. இந்த காய்கறிகள்ல சல்ஃபோராஃபின்னு ஒரு சூப்பர் சத்து இருக்கு. இது கேன்சர் செல்களை கூட எதிர்க்கும் குணம் கொண்டதா. ஆனா இந்த சத்து எப்ப வெளியே வரும் தெரியுமா? காய்கறிகளை நறுக்கி குறைஞ்சது 30ல இருந்து 40 நிமிஷம் காத்துல அப்படியே வச்சிருக்கணும். அப்பதான் அந்த சத்து முழுமையா ஃபார்ம் ஆகுமா. நீங்க நறுக்குன உடனே கொதிக்கிற தண்ணியிலையோ இல்ல எண்ணெயிலையோ போட்டீங்கன்னா அந்த சத்து நமக்கு கிடைக்காமலே போயிடும். சமைக்கிற அவசரத்துல காலிஃப்ளவரை நறுக்கி 40 நிமிஷம்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னா கவலையே படாதீங்க. அதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்கு. உங்களுக்கு டைம் இல்லைன்னா காய்கறியை நறுக்கி உடனே சமைச்சிருங்க. ஆனா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு சிட்டிகை கடுகுத்தூள் தூவி மிக்ஸ் பண்ணிடுங்க. கடுகுல இருக்கிற என்சைம்கள் அந்த காய்கறிகள்ல இழந்த சத்துக்களை உடனே மீட்டு தரும்னு ஆராய்ச்சியிலேயே சொல்றாங்க. இனிமே சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பூண்டு, வெங்காயம், காலிஃப்ளவரை நறுக்கி தனியா எடுத்து வச்சுட்டு அப்புறமா மற்ற வேலைகளை பாருங்க. எளிமையா இருக்கும்.